வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அது ஒரு அழகிய நிலா காலம் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மறுநாளைக்கு மறுநாள் பரீட்சை முடிந்து டிஃபன் காஃபி சாப்பிட்டுவிட்டு அவள் நினைவாக ஹரிஹரன் வீட்டு கதவை தட்டியதும் அவன் கதவை திறந்து உற்சாகமில்லாத சிரிப்பு சிரித்து ஐ எம் ஹானர்ட் என்றான். நீ மஞ்சுவோட பேசிந்திரு, நான் கொஞ்சம் வெளியே போகணும் என்று கூறிவிட்டு அவன் கிளம்பி போகும்போது, ஏன் இந்த அசட்டு மனசுக்கு ஏமாற்றம் ஏற்படுகிறது என்று அவள் திகைத்தபடி மஞ்சுவின் அறைக்கு சென்றாள். மஞ்சு மேஜை மேல் முகத்தை கவிழ்த்தபடி விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தாள். உடைந்து போகிற மாதிரி அழுகிற அந்த உருவத்தை பார்த்து ஒரு வினாடி என்ன சொல்வது என்று புரியாமல் மீனு நின்றாள். மறுபடியும் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்று யோசனை ஏற்பட்டது. சென்ற முறை 2 வருஷங்களுக்கு முன்பு அவளிடம் தென்பட்ட ஆக்ரோஷத்துக்கும் இப்பொழுது அழுகிற அழுகைக்கும் எத்தனை வித்தியாசம்! நிஜமாகவே இவள் மாறி போயிருப்பாளா? கெட் அவுட் என்று சொன்னவள் ஏன் எங்கள் வீட்டுக்கு வருவதே இல்லை என்கிற அளவுக்கு? ஹரிஹரன் அவளிடம் மந்தகாசமாக பேசும்போதும் அவர்களை பார்த்து புன்னகைக்கும் அளவுக்கு 2 நாட்களில் இவளுக்கு என்ன வந்துவிட்டது? அவள் மெல்ல மஞ்சு என்றாள். மஞ்சு சட்டென்று கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள். வா, நீ வர மறந்து போயிடுவியோன்னு பயமா இருந்தது. மீனு லேசாக புன்னகைத்தாள். அதுக்கு பயப்படுவானேன்? எனக்கு பயம்தான். எனக்கு உன்ன மாதிரி மற்றவாளோட பழக வாய்ப்பில்லை பாரு. யாரையும் பார்க்க மாட்டேன்னு புழுங்கின்றிருந்த மஞ்சுவானி. மஞ்சு எதுவும் பேசாமல் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டாள். மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வழிவதை பார்த்து மீனு பதட்டத்துடன் இருந்தாள். ஓ சாரி மஞ்சு. மஞ்சு தன்னை சமாளித்து கொண்டு விட்டத்தை பார்த்தபடி இருந்தாள். நீ சொன்னதில் ஒன்றும் தப்பில்லை. நான் ரொம்ப முட்டாள்தனமாத்தான் இருந்தேன். எல்லாரும் நடந்துண்டு ஓடிண்டு குதிச்சுண்டு இருக்கறச்ச நாம மட்டும் இப்படி ஒன்றும் செய்ய முடியாம ஒவ்வொன்றுக்கும் இன்னொருத்தரை எதிர்பார்த்து உண்டு ஏன் இருக்கணும்? இந்த கடவுள் என்கிறவர் எத்தனை பட்சமாக இருக்கார் பாத்தியான்னு ரொம்ப ஆத்திரம் வரும், ரொம்ப கோபம் வரும். முக்கியமா எங்க அம்மா மேல. எனக்கு உடம்பு சரியில்லாத போது என்னை சரியா கவனிக்காததால தான் எனக்கு பாரிச வாயு வந்துடுத்துன்னு ரொம்ப கோபப்படுவேன். சட்டென்று மஞ்சு மீனுவை பார்த்து புன்னகைத்தாள். இப்பத்தான் புரிஞ்சுண்ட, இதுக்கெல்லாம் யாரையும் காரணம் சொல்றது மடத்தனம்னு. நமக்கே என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். அதையெல்லாம் மீறிண்டு எழுந்து நிற்கிறது தான் விவேகம்னு புரிஞ்சுண்ட. மீனு பேசாமல் அவளை புன்னகையுடன் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். என்னுடைய மாற்றத்துக்கு நீதான் காரணம் மீனு. எப்படி? நான் உன்னை ஒரே ஒரு தரம்தான் பார்த்து பேசியிருக்கேன். அன்னைக்கு நீ சொன்னியே, மூளை வளராம கண் தெரியாம இருக்கிறது தான் பயங்கரம், கால் வளரலைங்கிறது பயங்கரம் இல்லைன்னு. நீ போனப்புறம் ரொம்ப நேரத்துக்கு எனக்கு கோபம் வந்தது. எல்லார் மேலையும் என் கோபத்தை காண்பிச்சேன். முக்கியமா அண்ணா மேல ரொம்ப கோபம் வந்தது. வேணும்னே என்னை அவமானப்படுத்தணும்னு உன்னை கூப்பிட்டான்னு ஆத்திரப்பட்டேன். ஆனா அத்தனை ஆத்திரத்துக்கும் நடுவுல நீ சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்துண்டே இருந்தது, யோசிக்க வச்சது. அப்புறம் அந்த புஸ்தகம். அவள் பேசட்டும் என்று நடுவில் குறுக்கிடாமல் மீனு உட்கார்ந்திருந்தாள். அண்ணா எத்தனையோ தடவை அந்த மாதிரி புஸ்தகங்களை படிக்க சொல்லி கொண்டு வந்திருக்கான். நான் அதெல்லாம் திறந்து கூட பார்க்காம தூக்கி எறிஞ்சிருக்கேன். இந்த புஸ்தகத்தை ஹெலன் கெல்லரோட சுயசரிதத்தை எனக்கு தெரியாம டேபிள் மேல வச்சிருந்தான். என்னோட நல்ல காலம் நான் அதை சாந்தமா இருக்கிற சமயத்துல பிரிச்சு பார்த்தேன். படிக்க படிக்க ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி ஒரு அசாதாரணமான மனுஷியவ! நீ படிச்சிருக்கியோ மீனு அந்த புஸ்தகத்தை? படிச்சிருக்க. படித்ததினால்தான் நான் தான் அந்த புஸ்தகத்தை கொடுத்து அனுப்பினேன் என்று அவள் தனக்குள் சொல்லி கொண்டாள். பேச்சும் பார்வையும் போய் எத்தனை பயங்கரம்! அதையெல்லாம் மீறிண்டு அவ சமாளிச்சு விதியை ஜெயிக்கணும்னு போராடினது ஒரு அற்புதம் மீனு. அதை படிச்சு முடிச்சதும் எனக்கு மெய் சிலிர்த்து போச்சு. எத்தனை அநியாயமா என்னோட வாழ்க்கையை பாழாக்கிண்டேன்னு புரிஞ்சது.
எனக்கு எத்தனை சௌகரியம் இருந்தும் உபயோகிச்சுக்க தெரியாம என்னை சுத்தி இருக்கிற அவளையும் கஷ்டப்படுத்தினேன்னு நினைச்சு துக்கப்பட்டேன். மஞ்சு தனக்குத்தானே பேசிக் கொள்கிறவள் மாதிரி விட்டத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாள். அப்புறம் ஒரு வாரம் யார்கிட்டையும் நான் ஒன்றும் பேசவே இல்லை. ரொம்ப தீவிரமான யோசனையில இருந்தேன். என்னால செய்ய முடிஞ்ச காரியத்தை எல்லாம் நானே செய்யணும்னு தீர்மானிச்சேன். எங்க அம்மா எனக்கு செஞ்சுண்டிருந்த உதவியை எல்லாம் மெல்ல மெல்ல குறைச்சேன். ஒரு கையால் ஆகாதவள்னு எங்க அம்மாவே எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாளோன்னு எனக்கு தோன்றது. என் அம்மா எதுவுமே செய்ய விட மாட்டா. அதுவே என் மனசை பலவீனப்படுத்தி இருக்கணும். நான் உபயோகம் இல்லாதவள்னு தோண வச்சிருக்கணும். மறுபடியும் அவள் மீனுவின் பக்கம் திரும்பி பளிச்சென்று சிரித்தாள். எத்தனை அழகாக சிரிக்கிறாள். ஆனா நான் இப்போ யாரையும் தப்பு சொல்ல போறதில்ல. ஒவ்வொருத்தரோட சுபாவத்துக்கும் பின்னாடி பிரத்யேகமான காரணம் இருக்கும். வெளிச்சத்துக்கு வர தெரியாம இருட்டிலேயே தடுமாறுற காரணம் மீனோ. நல்ல வேளை நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். ஒரு சின்ன புஸ்தகத்தால மீனோ. உன்னால நம்ப முடியுதா? மீனோ புன்னகையுடன் அவள் கையை பற்றினாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மஞ்சு. இதுக்கெல்லாம் நான் தான் உன்னை தேங்க் பண்ணணும் மீனோ. நான் என்ன பண்ண? நீ தான் அந்த புஸ்தகத்தை கொடுத்து அனுப்பிச்சேன்னு எனக்கு தெரியும். மீனோ ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தாள். இவள் இன்று உடைந்து போகிற மாதிரி அழுவதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி உள்ளே குடைந்தது. அண்ணாவோட உதவி இல்லைன்னா என்னோட முயற்சியில நான் ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த 2 வருஷமா அவன் வேற யோசனையே இல்லாம எனக்கு உதவி இருக்கிறத நான் ஆயுசுக்கு மறக்க முடியாது. பின்ன இன்னைக்கு ஏன் எழுதுண்டு இருந்த? கேள்வி நாக்கு நுனியில் நின்றது. எனக்கு டைப்பிங்கும் ஷார்ட் ஹேண்டும் கற்றுக் கொடுத்தான். நிறைய புஸ்தகங்கள் படிக்க வச்சான். இந்த 2 வருஷத்துல ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சுட்டு வந்த மாதிரி என் மனசு ரொம்ப விசாலமா இருக்கு. டாக்டர் என் காலுக்கு ஏதேதோ எக்ஸசைஸ் சொல்லி இருந்தார். நான் எதையுமே செஞ்சுட்டு இருக்கல. மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன். அதுக்காக சில ஸ்பெஷல் மிஷினி எல்லாம் அண்ணா மெட்ராஸ்ல இருந்து வரவழைச்சான். நான் இப்போ சுவத்தை பிடிச்சுண்டு சில நிமிஷத்துக்கு நடக்க முடியும் மீனோ. ஓ, ஐ எம் so ஹாப்பி. நான் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு நீயும் அண்ணாவும் தான் காரணம்ங்கிறத நான் மறக்க முடியாது மீனோ. மீனவுக்கு கூச்சம் ஏற்பட்டது. எத்தனை தடவை அதையே சொல்வாய்? யாரால நீ இப்படி மாறினேங்கிறது முக்கியம் இல்லை மஞ்சு. நீ மாறிட்டேங்கிறது தான் முக்கியம். மஞ்சு அது காதிலேயே விழாத மாதிரி உட்கார்ந்திருந்தாள். நான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணி போச்சு மீனோ. மீனோ குழப்பத்துடன் அவளை பார்த்தாள். பிறகு புன்னகைத்தாள். உன்னை ஒரு பாரம்னு உன்னை சேர்ந்தவா யாரும் நினைக்க மாட்டா மஞ்சு. அவா நினைக்காட்டாலும் நான் ஒரு பாரம்தான், சுமைதான். மறுபடியும் கண்களில் இருந்து நீர் பெருகிற்று. மீனு திகைத்தாள். இவளுடைய பேச்சுக்கும் இவளுடைய கண்ணீருக்கும் சம்பந்தமே இல்லை என்று தோன்றியது. என்ன மஞ்சு, ரொம்ப மாறிட்டேன்னு நினைச்சேன். தன்னம்பிக்கை வந்துடுத்துன்னு நினைச்சேன். எதுக்கு இப்படி கண்ணீர் விடுற? உன் காரியத்தை எல்லாம் நீயே கவனிக்க ஆரம்பிச்சப்புறம் பாரம்னு எப்படி நினைக்கிற? நான் இந்த வீட்டில் இருக்கிறதே பாரம். ஸ்டூபிட். இல்லை, நான் ரொம்ப யோசனை பண்ணித்தான் சொல்கிறேன். சரி, நீ பாரம்னே வச்சுப்போம். அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போற? இந்த வீட்டை விட்டு போயிடணும். கடவுளே, போய் என்ன மாதிரி இருக்கிற வாளுக்குன்னு இருக்கிற ஹோம் எதுலையாவது போய் சேர்ந்துக்கிறேன். அங்கே சொல்லித்தர தொழிலை கத்துண்டு சம்பாதிக்கிறேன். என்ன மாதிரியே இருக்கிற வாளை பார்க்கும்போது எனக்கு மனசு இன்னும் விசாலமாகாதா? தன்னம்பிக்கை வளராதா மீனு? இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் மீனு திகைத்தாள். இது ஒரு நல்ல யோசனைதான் என்று தோன்றியது. எனக்கு சொல்ல தெரியல மஞ்சு. உங்க வீட்டு ஜனங்க எடுக்க வேண்டிய முடிவு இது. வீட்டிலேயே இருந்து கூட நீ ஏதாவது செய்யலாம், சம்பாதிக்கலாம். உனக்கு தன்னம்பிக்கையை வீட்டிலேயே கூட வளர்த்துக்கலாம். இது மேலெழுந்த வாரியான பேச்சு. இங்க இருந்து நான் கிளம்பி போனா எனக்கும் நல்லது, வீட்டுல இருக்கிறவாளுக்கும் நல்லது. எப்படி? உன் அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் உன் மேல உசிரியே வச்சிருக்கா மஞ்சு. அந்த பிரம்மையே தான் அவளுக்கு விலங்கு. எனக்கு புரியல. நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகாது. ஓ, எங்க அண்ணாவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். காரணமே இல்லாமல் மீனுவின் மார்பு அசட்டு பிசட்டென்று வேகமாக அடித்து கொண்டது. அது அவரோட இஷ்டம் மஞ்சு. மஞ்சுவின் முகத்தில் கோபம் ஏறியது. கன்னங்கள் சிவந்து போயின.
இஷ்டமில்லை நிர்பந்தம்னு நினைச்சுக்கிறான். அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிண்டு மனசை கஷ்டப்படுத்திக்காத மஞ்சு. அது கற்பனை இல்லாததால தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. என்னால தான் மாட்டேங்கிறான். இதற்கு ஏதும் பதில் சொல்வது அசட்டுத்தனம் என்று மீனு தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தாள். மீனு, எனக்காக இத்தனை செஞ்ச எங்க அண்ணா எல்லாரையும் போல ஒரு நார்மல் வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட ஆசையில ஒன்றும் தப்பில்லை மஞ்சு. அவன் என் ஆசையை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு காத்தால கூட என்னோட சண்டை போட்டான். நான் ரொம்ப வற்புறுத்தினா வீட்டை விட்டு கிளம்பிடுறேங்கிறான். என்னால எல்லாருடைய வாழ்க்கையும் வீணா போறது பாத்தியான்னு எனக்கு ஏற்படுற துக்கம் யாருக்கும் புரியாது. மீனவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹரிஹரன் இத்தனை ஆழமானவன் என்று நம்புவது கஷ்டமாக இருந்தது. விளையாட்டுத்தனமும் கண்ணிலும் பேச்சிலும் குறும்பு தெரிக்க அவள் பின்னால் ஓடி வந்தவனுக்குள் இத்தனை பெரிய லட்சியங்கள் இருக்குமா? வந்து வெகு நேரமாகி விட்டது என்கிற உணர்வுடன் அவள் எழுந்தாள். எல்லாத்துக்கும் ஓரொரு நேரம் உண்டு மஞ்சு. அவர் அவசரப்படுத்தாம இருந்தா நல்லது. எனக்கு தெரியல, அவன் ரொம்ப ஆழம். நீதான் மனசை மாத்தணும். மேனும் தூக்கி வாரி போட்டு நிமிர்ந்து பார்த்தாள். ஓ காட், நான் என்ன செய்ய முடியும் இதுல? மஞ்சு, ஹரிஹரனின் பெருத்த குரலை கேட்டு அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மஞ்சு, இதிலெல்லாம் நீ மண்டைய குழப்பிக்காதேன்னு எத்தனை தடவை சொல்றது? மீனுகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மீனு, நீ கிளம்பு. இன்னும் பரீட்சை முடியல உனக்கு. இந்த வீட்டு சமாச்சாரத்தை எல்லாம் நினைச்சுண்டு நீ வேற மனசை உழப்பிக்க வேண்டாம். மீனு எழுந்தாள். அவனுடைய கண்டிப்பு ஆச்சரியமாக இருந்தது. நான் போயிட்டு வர மஞ்சு, நீ உற்சாகமா இரு. வாசல் வரை ஹரிஹரன் வருவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். அவன் வரவில்லை. இவனுக்கு என்ன கோபம் நம்மேல் என்று அவளுக்கு சுரீர் என்று ஆத்திரம் வந்தது. பெரிய ராங்கி பண்ணிக்கிறான் என்று அவள் தனக்குள் சொல்லி கொண்டாள். அவன் ரொம்ப ஆழம். நீதான் அவன் மனசை மாத்தணும். நான் எதுக்கு மாத்தணும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். ஆழமா இருந்தால் இருக்கட்டும், எனக்கு அதையெல்லாம் தோண்டி பார்க்க பொறுமை இல்லை. அவளுக்கு சிரிப்பு வந்தது. நமக்கென்ன வந்தது இவர்களை பற்றி இனிமேல்? இன்னும் 2 வாரங்களில் மூட்டை கட்டி கொண்டு கிளம்ப போறேன். எனக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இனி இருக்க போவதில்லை. இந்த கிராமத்தையும் இந்த அக்ரஹாரத்து ஜனங்களையும் இனிமேல் மறந்துவிட வேண்டியதுதான். எத்தனை சுவாரஸ்யமான மனிதர்கள் இவர்கள்! ஒவ்வொரு கிராமத்திலும் இதே கதையாகத்தான் இருக்க வேண்டும். ஆசைகளும் சுயநலங்களும் ஏக்கங்களும் ஆவலாதிகளும் பாவப்பட்ட ஜன்மங்களாய், பாவப்பட்டோம் என்று அறியாத அறிவிலிகளாய், ஒட்டுமொத்தமாய் எல்லோரையும் ஒரு உலுக்க முடிந்தால் விழித்தெழுங்கள், சிந்திக்க சோம்பல் படாதீர்கள் என்று சொல்ல முடிந்தால்? மன்னியின் பாஷையில் எல்லோரும் அஞ்ஞானத்தில் இருக்கிறார்கள். என்றைக்கேனும் இவர்களுக்கு ஞானம் ஏற்படுமா? வீட்டு திண்ணையில் படிகளில் ஏறும்போது உள்ளே இருந்து மாமாவின் குரல் பெரிதாக கேட்டது. என்னுடைய பிராரப்த கர்மம். இந்த மாதிரி பிறந்து பிராணனை வாங்கிறதுக்கு பிறக்காமலேயே இருந்திருக்கலாம்டா. இந்த கணக்குகள் கூட போட முடியலன்னா நீ என் பிள்ளையா? சொரணகிட்ட ஜென்மமே. அடிக்காதீங்கோ அவன. நீ போடி அந்தண்ட. அடி வயிற்றில் ஜில்லிட்டது. மீனும் சரையில் என்று உள்ளே ஓடினாள். சபேசன் ராஜுவை கண் மூக்கு பாராமல் முத்தி கொண்டிருந்தார். முன்பு மாதிரி ராஜு அழவில்லை. அடிக்காதீங்கோ என்று புலம்பவில்லை. கண்களில் கண்ணீர் தெரியவில்லை. சிலுவையை தூக்கி நிற்கிறவன் போல் மௌனமாய் அடிகளை தாங்கிக் கொண்டு நின்றிருந்தது. மீனுவின் மனதில் பீதியை கிளப்பிற்று. அவள் வெகு ஆத்திரத்துடன் முன்னால் பாய்ந்து ராஜுவை மறைத்தபடி நின்றாள். மாமா, அவன் இப்படி அடிக்காதீங்கோ. மாமா அவளை கோபத்துடன் பார்த்தார். ஆனால் கையை தாழ்த்தி கொண்டார். இன்னைக்கு கணக்கு பரீட்சையில என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு பார்த்தியா? அத்தனையும் தப்பு. இந்த மட சாம்பிராணியை என்ன செய்ய சொல்ற? கணக்கு போட வந்தாத்தான் இந்த உலகத்துல வாழ முடியும்னு நினைச்சேளா? ஓ, இருக்கலாமே, ஆடு மாடுகள் மாதிரி. ச்சே, இதை விட பிராணனை விட்டுடலாம். சிவ சிவா, என்ன வார்த்தை சொல்றேன்? நீயே போய் ஆண்டவனை கேளு. இந்த மாதிரி அழகான பிள்ளை பெற்றிருக்கிற லட்சணத்துக்கு. சபேசன் ஒரு பெரிய ஹூங்காரத்துடன் துண்டை உதறி போட்டு கொண்டு வெளியேறினார். ராஜு வெறித்த பார்வையுடன் முழங்கால்களை கட்டியபடி தரையில் உட்கார்ந்திருந்தான். கன்னத்திலும் முதுகிலும் செவ்வரிகள் தெரிந்தன. இவன் அழுதாலும் பரவாயில்லை என்று மீனு நினைத்து கொண்டாள். இந்த 2 வருஷங்களில்
எப்படி மாறிவிட்டான்? லலிதா கன்னங்களில் நீர் வழிய ஜன்னல் வழியே வெட்ட வெளியை பார்த்தபடி நின்றிருந்தாள். மீனு ராஜுவின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். அவனுடைய முதுகை மென்மையாக தொட்டாள். அப்பொழுதுதான் பிரக்ஞை ஏற்பட்டாற்போல் அவனுக்கு உடம்பு லேசாக செலுத்தது. என்ன ராஜு ஆச்சு? அவன் எந்தவித பாவமும் முகத்தில் காட்டாமல் சொன்னான். என்ன ஆகணுமோ ஆச்சு. இன்னைக்கு கணக்கு தப்பா ஆயிடுதா? அவன் அவளை திரும்பி பார்த்து சோகமாக சிரித்தான். என்னைக்கு நான் கரெக்டா போட்டிருக்கேன். கணக்கு போட வரலன்னா அது பெரிய குத்தம் இல்லை ராஜு. அவன் உணர்ச்சியே இல்லாமல் சொன்னான். ரொம்ப பெரிய குத்தம். அப்பா சொன்னதை நீ கேட்கல. மாமா ஏதோ கோபத்துல சொன்னதை நீ பெருசா எடுத்துக்கப்படாது. நீயா இருந்தா எப்படி எடுத்துப்ப மீனுக்கா? அவள் திகைத்தாள். இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? மிக பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி, பார்த்தால் நொறுங்கி போனவன் மாதிரி. வாஸ்தவத்தில் தினமும் யாராவது இப்படி மனசையும் உடம்பையும் வதைத்து கொண்டிருந்தால் நமக்கு பைத்தியமே பிடித்து போயிருக்கும் என்று தோன்றியது. அவள் தலையை குனிந்து கொண்டாள். எனக்கு தெரியல ராஜு. ஆனா நீ இதுக்காக ரொம்ப வருத்தப்படக்கூடாதுன்னு தான் எனக்கு தோன்றது. லலிதா கண்களை துடைத்து கொண்டு அவன் அருகில் வந்தாள். ராஜு, இந்த பரீட்சை நன்னா பண்ணலைன்னா மோசம் இல்லை. நாம் எல்லாம் நல்லவாளா இருக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர கணக்குல சூறப்புலியா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீ நம்ம நிலத்தை பார்த்துண்டு எல்லார்கிட்டையும் நியாயமா நடந்துண்டா எனக்கு போரும். நீ ஐஏஎஸ் படிப்பு படிக்கணும்னு ஆசை இல்லை எனக்கு. எந்த வார்த்தையும் காதில் விழாதவன் போல் ராஜு வெறிச்சோடிய பார்வையுடன் உட்கார்ந்திருந்தான். பிறகு திடீரென்று சிரித்தான். நான் இனிமே மனுஷனாவே பிறக்க மாட்டேன் மீனுக்கா. நாரையாவோ ஒரு பட்டாம்பூச்சியாவோ பிறக்க போற. அப்பத்தான் யாராவது அடிக்க வந்தா அவ கைக்கு அகப்படாம மேல பறந்து போயிடலாம். லலிதாவின் கண்களில் நீர் வழிந்தது. முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. சரி, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது ராஜு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பாவுக்கு மேல ரொம்ப பிரியம் அவருக்கு காட்ட தெரியல. ராஜுவுக்கு அவள் பேச்சு காதிலேயே விழவில்லை. அப்படி நாரையா பிறக்க முடியலன்னு வச்சுக்கோ. நான் பிறக்கவே மாட்டேன். ஆகாசத்திலேயே இருப்பேன். அசட்டு பிசட்டுன்னு பேசாத ராஜு. கோயிலுக்கு போறதெல்லாம் தண்டம் மீனுக்கா. சாமி அங்கெல்லாம் இல்லவே இல்லை. எங்கேயுமே இல்லை. அதனால தான் நான் வேண்டின்றதெல்லாம் அவருக்கு காதுல விழல. உனக்கு நம்பிக்கை வேணும் கண்ணா. இருக்கார், கண்டிப்பா கவனிச்சுப்பார் என்றாள் லலிதா கண்ணில் நீருடன். இல்ல, சுத்த போய் என்றான் ராஜு தீர்மானமாக. சாமி இங்கிருந்தா இந்த மாதிரி இருக்காது. சரோசி மாமி செத்து போயிருக்க மாட்டா. கிருஷ்ணா வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டா. இந்த மஞ்சு அக்கா கால் ஒடிஞ்சு உட்கார்ந்துருக்க மாட்டா. நான் மண்டுவா இருந்திருக்க மாட்டேன். நீ மண்டு இல்லை. நீ பெரியவனாக ஆக இதெல்லாம் உனக்கு மெல்ல மெல்ல புரியும். இப்படியெல்லாம் வெறுத்து போய் பேசாத ராஜு. எனக்கு துக்கமா இருக்கு. அம்மா, நீ இனிமே பூசை பண்ணாத. என்னை ஸ்லோகங்கள் சொல்ல சொல்லாத. சாமிக்கு காதே கேட்காது. அவர் அங்க இல்லவே இல்லை. ஆகாசத்தெல்லாம் இருக்கார். மீனவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவனுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று சித்தம் கலங்கி விட்டதா? ராஜு, எழுந்திரு என்றாள் அழுத்தமாக. சாமி இருக்காரா இல்லையா, எங்க இருக்கார் என்ற பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். நாளைக்கு பரீட்சைக்காக படிக்கணும். எழுந்திரு. படிக்கிறேன். எழுந்திரு ராஜு. அவன் கனவில் நடக்கிறவன் போல் நடந்து உள்ளறைக்கு சென்றான். லலிதா மிக மெல்லிய குரலில் சொன்னாள். ஆண்டவன் தான் அந்த பிள்ளையை காப்பாத்தணும் மீனு. மன்னி, நானும் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க ஆண்டவன் நிஜமாகவே இருக்காரா? மீனு, நீயும் என் வைத்த கலக்காத. சாரி மன்னி. மீனு மிகவும் பிரயாசைப்பட்டு தன் கவனத்தை படிப்பில் செலுத்தினாள். இடையே ராஜு படிக்கிறானா என்று கவனிக்கும் போதெல்லாம் அவன் பார்வை எங்கோ நிலைத்திருக்கும். ராஜு படி என்ற ஞாபகப்படுத்தலில் மீண்டும் புத்தகத்தின் மேல் பார்வை போகும். இவனுக்கு எத்தனை துல்லியமான மனசு என்று மாமாவுக்கு ஏன் புரிவதே இல்லை என்று அவளுக்கு ஆத்திரம் வந்தது. அவர் பிரயோகிக்கும் வார்த்தைகளின் சக்தி அவருக்கே தெரியாது. அவற்றின் அர்த்தமே தெரியாது. அப்படி பேசுவதே வழக்கமாகி போய்விட்டது. தூ, இவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை. ராஜு எத்தனை தீர்மானமாக சொல்கிறான். அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாய் பிறக்க மாட்டேன் என்று. மிக மிக வெறுத்து போயிருக்க வேண்டும். மனசு சொக்கல் சொக்கலாக உடைந்து போயிருக்க வேண்டும். இது வாழ லாயக்கற்ற உலகம் என்று அவள் திடுக்கிட்டாள். நமக்கு ஏன் இப்படியெல்லாம் தோன்றுகிறது?
அவள் இழுத்து பிடித்து கொண்டு படிப்பில் கவனத்தை செலுத்தினாள். அன்றைக்கு பிறகு சபேசன் பேசவே இல்லை. மறுநாளைக்கு வழக்கம் போல் ராஜு பரீட்சைக்கு கிளம்பினான். உள்ளே மெல்லிய குரலில் லலிதா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு ராஜு என்று சொல்வது கேட்டது. மாட்ட. விபூதி வேண்டாம். ஆச்சரியமாக இருந்தது அவனுடைய மாற்றம். கண்ணை மூடிக்கொண்டு தோப்பு கரணம் போட்ட ராஜுவா இது? சுவாமி நல்ல புத்தி கொடு என்று உருகிய ராஜுவா? யாரோ நாற்காலிக்கு பின்னால் நிற்பதை அவள் உணர்ந்து திரும்பினாள். ராஜு அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான். என்ன ராஜு என்றாள் அவள் இதமாக. பரீட்சைக்கு போறியா? நன்னா பண்ணு. அவன் அவளுடைய தோளை ஒரு வினாடி பற்றினான். ரொம்ப தேங்க்ஸ் மீனுக்கா. அவன் கண்களில் நீர் திரையிடுவதை பார்த்து அவள் அவசரமாக சொன்னாள். தைரியமா இரு ராஜு, இப்படி கலங்கக்கூடாது. அவன் சட்டென்று கண்களை புறங்கையால் துடைத்து கொண்டு அவளை பார்த்து மிக லேசாக புன்னகைத்தான். சரி. அவன் போய் வெகு நேரத்துக்கு அந்த கலங்கிய கண்களும் மிக லேசான புன்னகையும் நினைவில் நின்று அலை கழித்தது. பாரமாக வந்து நெஞ்சை அழுத்திற்று. லலிதா நேற்று இரவில் இருந்து சாப்பிடவில்லை என்று தோன்றியது. இந்த விஷயத்துக்கெல்லாம் அதிக நேரமும் கவனமும் கொடுக்க முடியாமல் மீனவுக்கு பரீட்சைக்காக படிக்க வேண்டியிருந்தது. அவசரமாக ஒரு புத்தகம் லைப்ரரியில் இருந்து எடுத்து வர வேண்டும் என்று ஞாபகம் வந்ததும் அவள் பகல் சாப்பாடு ஆனதும் காலேஜுக்கு கிளம்பினாள். வீட்டில் இருந்தால் மனசு வீணாக அலையும் என்று தோன்றியது. நான் லைப்ரரியில் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு சாயந்தரமா வருவேன் மன்னி. சரி. இன்றைக்கு மன்னியின் முகத்தில் பிரசன்னமே இல்லை என்று மனசில் பதிந்த விசனத்தை அவள் பலவந்தமாக ஒதுக்கினாள். லைப்ரரியில் போய் அமர்ந்து படிக்க ஆரம்பித்ததும் வீட்டை பற்றின எல்லா யோசனைகளும் கழன்று கொண்டன. லைப்ரரியன் மூடுகிற சமயத்தை ஞாபகப்படுத்தியதும் தான் அவள் சட்டென்று சுய நினைவு வந்து எழுந்தாள். பஸ் ஸ்டாப்பில் இன்றைக்கென்று ஏக கும்பல் இருந்தது. இப்பொழுது வரப்போகும் பஸ்ஸை தவறவிட்டால் இன்னும் அரை மணி நேரத்துக்கு பஸ் கிடையாது. இந்த பஸ்ஸில் இடம் கிடைக்காது என்கிற நிச்சயத்துடன் அவள் கும்பலில் இருந்து ஒதுங்கி நின்றாள். மேனோ. அவள் திரும்பி பார்த்தாள். ருக்மிணி நின்றிருந்தாள். இன்றைய மனச்சுமைக்கு இவள் இன்னும் சுமையேற்றப் போகிறாள் என்ற ஓர் அயர்வு ஏற்பட்டது. கிருஷ்ணன் வீட்டை விட்டு கிளம்பி போன பிறகு இவளை பார்க்கவில்லை என்று ஞாபகம் வந்தது. என்ன மாமி, சௌக்கியமா? சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல் சொல்லு. பரீட்சை நடந்துட்டு இருக்கா? ஆமா, இந்த பக்கம் ஒதுக்குப்புறமா நிக்கலாம் வாங்கோ. ருக்மிணி அவளை நேரடியாக பார்க்காமல் நின்றாள். எந்த நிமிஷமும் கண்ணீர் விட தயாரா இருக்கிற மாதிரி. கிருஷ்ண எங்கேயோ போயிட்டான்னு தெரியுமா மாமி? குபீரென்று கண்ணீர் வெளியில் வழிய ஆரம்பித்தது. கேள்விப்பட்ட மீனோ, ஏதும் தகவல் தெரியலையா? ஆஹா. போலீஸுக்கு தெரிவிச்சிருக்காளா? தெரிவிச்சிருக்கிறதா தான் சொல்லிக்கிறா. ருக்மிணி எங்கேயோ பார்த்தபடி சொன்னாள். இது ஒரு ரெண்டுங்கட்டாம் காலம் மீனும். இந்த காலத்துல குழந்தைகளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். மீனவுக்கு சட்டென்று ராஜுவின் நினைவு வந்தது. சின்னவாளுக்கெல்லாம் நிறைய யோசனை திறன் இருக்கிறதை பெரியவா மறந்து போயிடுறா மாமி. ருக்மிணி தலையை குனிந்து கொண்டாள். என்னுடைய நிலைமையில நீ இருந்திருந்தேன்னா நீயும் அப்படித்தான் செய்திருப்ப மீனு. மீனு சிரித்தாள். நான் உங்களை ஒன்றும் சொல்லலை மாமி. இப்போ அந்த மனுஷன் ஒருத்தையை அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் உட்காத்தி வச்சிருக்கானே, அது மாத்திரம் நியாயமா? சோத்துக்கு வழி இல்லை, பொம்பளை வேற வேணுமா? ருக்மிணியின் முகத்தில் கோபம் தெரிந்தது. பாலு வாத்தியாரை இவள் மனமாற வெறுக்கிறாள் என்று தோன்றியது. இவர்களது பந்தத்தினால் பிறந்த கிருஷ்ணனின் நிலைதான் மிகவும் பரிதாபகரமானது என்று அவள் நினைத்து கொண்டாள். எங்கே போனானோ குழந்தை? எப்படியோ தலையெழுத்து நன்னா இருந்தா பழிச்சுப்பா. அந்த வீட்டிலையே இருந்தா உருப்படம் விடமாட்டான் அந்த மனுஷன். பஸ் வந்து விட்டது. ஏற போகையில்தான் மீனு கவனித்தாள். ருக்மிணி கர்ப்பமாயிருக்கிறாள் என்பதை. அவளுக்கு பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. இவளிடம் இருந்தாலும் கிருஷ்ணன் உருப்பட்டிருக்க மாட்டான் என்று தோன்றியது. கிருஷ்ணன் வீட்டை விட்டு வெளியேறியது ரொம்பவும் விவேகமான செய்கை. பொறுப்பு மிக்க கிருஷ்ணன். எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதில் உதறிவிட்டு கிளம்பிவிட்ட கிருஷ்ணன். எல்லா அடிகளையும் தாங்கிக் கொண்டு ஞான புன்னகை போக்கும் கிருஷ்ணன். அவன் பிழைத்து கொள்வான். எப்படியோ சின்ன வயசில் அனுபவித்த ரணங்கள் எல்லாம் அவனது விவேகத்தை அதிகரிக்கட்டும்.
மனதில் வெறுப்பை மண்ட செய்யாதிருக்கட்டும். இந்த உலகத்தில் நல்லவா யாருமே இல்ல மீனுக்கா. நல்லவா எல்லாம் ஆகாசத்துல தான் இருக்கணும், பூமியில இல்ல. இப்படி வெறுத்து போனவன் மறுபடி சிரிக்க கற்றுக்கொள்வானோ? அவளுக்கு கண்களில் நீர் நிறைந்தது. இந்த கிராமத்தில் இருப்பவர்களிடம் தனக்கு எத்தனை நெருக்கம் ஏற்பட்டு விட்டது என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு நெருக்கம் மெட்ராஸில் தனக்கு யாரிடமும் ஏற்பட்டதில்லை என்று தோன்றியது. நமக்கு மறுபடியும் மெட்ராஸில் மனசு லயிக்குமா? இந்த பச்சை வயல்களையும் நாரைகளையும் மறக்க முடியுமா? நாரைகள் சட்டென்று ராஜுவின் நினைவு வந்தது. அடி வயிற்றை கலக்கியது. ஏன் அப்படியெல்லாம் பேசினான் அவன்? ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் மனதின் ஆதங்கத்தை எத்தனை தத்ரூபமாக காட்டியது. அவள் வண்டிக்கு காத்திராமல் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள். அக்ரஹாரத்தை அடைந்ததும் அவளுக்கு பகீர் என்றது. சபேசனின் வீட்டு வாசலில் ஒரு கும்பல் நின்றிருந்தது. மௌன கும்பல். அவள் யாரிடமும் எதுவும் பேசாமல் அவர்கள் ஒதுக்கிய வழியில் கிடுகிடுவென்று திண்ணையை கடந்து உள்ளே சென்றாள். நடுக்கூடத்தில் ராஜுவின் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. விழி பிதுங்க மீனு பார்த்தாள். இருதயம் சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றது. ராஜு உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அலறிற்று. இதற்குத்தானா? இதற்குத்தான் காலையில் அறையில் வந்து பேசாமல் நின்றாயா? கண்களில் கண்ணீர் ததும்ப நின்றாயா? ரொம்ப தேங்க்ஸ் மீனுக்கா. எதற்கு எதற்கு நன்றியை தெரிவித்தாய்? இத்தனை நாள் உனக்கு தோழமை கொடுத்ததற்கா? உன்னோடு சேர்ந்து நாரைகளை பிடிக்க ஓடியதற்கா? ராஜு! அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் சடலத்துக்கு அருகில் விரைந்து சென்றாள். அந்த அப்பாவி முகத்தை, இப்போது ஜீவனற்று நீலம் பாரி உப்பி போன முகத்தை பிடித்து வேறி பிடித்தவள் மாதிரி உலுக்கினாள். ராஜு, என்ன பாரு, மீனா அக்கான்னு கூப்பிடு. ஏன் இப்படி பண்ண? ஏன் ஏன்? இதயம் மிண்டு விடும் போல் இருந்தது. துக்கம் கட்டுக்கடங்காமல் பிரக்ஞை என்கிற அணைகளை உடைத்து கொண்டு கண்ணீர் பிரவாகமாய் பெருகிற்று. நாரைகளையும் பட்டாம்பூச்சிகளையும் கண்டு பரவசப்பட்டு போகும் கண்கள், திடீரென்று ஒரு புதிய ராஜுவை காட்டும் கண்கள் ஜீவன் இழந்து மேலே ஆகாசத்தை வெறித்து பார்த்தன. ஆகாசம். ராஜு ஆகாசத்துக்குத்தான் போய்விட்டான், நிரந்தரமாக வாசம் செய்ய. இங்கே பூமியில் இல்லாத சாமியை தேடிக்கொண்டு ஆகாசத்துக்கு போயிருக்க வேண்டும். ஆகாசத்துக்கு போயிட்டா ரொம்ப நன்னா இருக்கும் இல்ல மீனுக்கா? ஓ ராஜு! அவள் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழுதாள். 2 மிருதுவான கைகள் அவளை அணைத்து கொண்டன. அவளுடன் சேர்ந்து அழுகையில் குலுங்கின. மன்னி எப்படி தாங்குவாள் இந்த இழப்பை? ஊர் குழந்தைகளை எல்லாம் தன் குழந்தையாக பாவிக்கும் மன்னி. சரோசி இறந்த போது கூட பிறந்தவள் மாதிரி துடித்த மன்னி. பெற்ற குழந்தை சவமாக கிடப்பதை எப்படி தாங்குவாள்? அழாத மீனு, நீ அழுதியானா எனக்கு தாங்காது. மிருதுவாக வந்தன வார்த்தைகள், வருடி கொடுக்கிற மாதிரி. மன்னியால் எப்படி இப்படி பேச முடிகிறது? லலிதாவின் கண்களில் இருந்து நீர் பெருகி கொண்டிருந்தது. முகத்தின் தேஜஸ் எல்லாம் போய் முதலாக ஒரு சராசரி பெண்ணாய். என்ன ஆச்சு பன்னி? ராஜுவுக்கு என்ன ஆச்சு? ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு குளத்துல போய் விழுந்திருக்கா மீனு. நேற்று மாலையே சொரணக்கட்ட நாயே என்கிற வார்த்தையை கேட்டவுடனேயே, இதுக்கு பதிலா பிராணனை விடலாம் என்கிற வார்த்தைகளை கேட்ட உடனேயே அவன் தீர்மானித்திருக்க வேண்டும். எனக்கும் சொரணை இருக்கிறது என்று காண்பிக்க தீர்மானித்திருக்க வேண்டும். அவள் சுரீர் என்ற கோபத்துடன் திரும்பினாள். சபேசன் சுவர் ஓரமாக தலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவளுள் மிதமின்றி ஆத்திரம் பொங்கிற்று. விறுவிறுவென்று அவர் எதிரில் போய் நின்றாள். மாமா! அவர் தலையை இன்னும் குனிந்து கொண்டார். முதுகு குலுங்குகிறதா? மாமா, இப்ப ஏன் முகத்தை தொங்க போட்டுக்கிறேள்? திருப்தி தானே உங்களுக்கு? அவர் மடேர் மடேர் என்று நெற்றியில் அரைந்து கொண்டார். அவள் எதையும் லட்சியம் செய்யாத ஆங்காரத்துடன் தொடர்ந்தாள். அவன் இப்படி கிடக்கிறது உங்களுக்கு திருப்தி தானே மாமா? மீனு, பேசாம இரு. என்ன விடுங்கோ மன்னி. இவர் செஞ்ச காரியம் இவருக்கு புரிய வேண்டாமா? இவர் அவனை அடிச்சு அடிக்கும் திட்டின திட்டுக்குமே அவன் செத்து போயிருக்கணும்.
குழந்தையாவா அவனை பாவிச்சார்? மீனு, போதும், அவரை ஒன்றும் சொல்லாதே. அவருக்கும் அவன் பிள்ளை. என்ன பேச விடுங்கோ. நான் கேட்கலைனா யார் கேட்பா அவரை? ஒரு பெத்தவர் பேசுற பேச்சையா மன்னி அவர் பேசினார்? ஆடு மாடு இருக்கிறத விட பிராணனை விடலாம்னு சொல்லல? எனக்கு பிள்ளையா ஏன் பிறந்தேன்னு கேட்கல. அந்த குழந்தைக்கு உள்ள மனசு இருக்குன்னு நினைச்சாரா? பாறை இருக்குன்னு நினைச்சாரா? அந்த குழந்தை மனசு எத்தனை துடிச்சு போயிருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கணும்? லலிதாவின் கண்களில் நீர் ஆராய் பெருகிற்று. மார்பு விம்மி விம்மி எழுந்தது. மீனு, நீ வாயை மூட போறதில்ல? மாட்ட, மூட மாட்ட. இது ஒரு கொலை, மாமா செஞ்ச கொலை. பலார் என்ற ஒரு அறை கன்னத்தில் விழுந்தது. அவள் நிலை குலைந்து சுய நினைவுக்கு வந்தாள். இதுவரை அவள் பார்த்திராத ஒரு கோபத்துடன் லலிதா நின்றிருந்தாள். அந்த அக்ரஹாரத்து ஜனங்கள் எல்லோரும் கூடத்தில் இருந்ததை அப்பொழுதுதான் மீனு உணர்ந்தாள். ஓ, என்ன வார்த்தைகளை எல்லார் எதிரிலும் சொல்லுகிறோம்! எந்த பைசாசம் நம்முள் புகுந்து கொண்டது? அவள் சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள். சாரி மன்னி என்று விட்டு கிடுகிடுவென்று தன் அறைக்கு சென்றாள். மறுபடியும் சபேசன் மடேர் மடேர் என்று மண்டையில் அடித்துக் கொள்வது கேட்டது. மாமாவின் பாறை மனசில் கொஞ்சமேனும் இளக்கம் ஏற்படுமா, ஈரம் கசியுமா என்று நினைத்து பார்த்தாள். ஓ, இனிமேல் இளகி என்ன பிரயோஜனம்? ஈரம் கசிந்து என்ன பிரயோஜனம்? நாரை மேலே பறந்து போய்விட்டது, ஆகாசத்துக்கு பறந்து விட்டது, திரும்பி வர முடியாத தூரத்துக்கு பறந்து விட்டது. யாரும் அடிக்க கையை ஓங்குவதற்குள் சாமர்த்தியமாக பறந்து விட்டது. ஓ, அவளுக்கு தாங்கவில்லை. எங்கு திரும்பினாலும் ராஜு நிற்கிற மாதிரி இருந்தது. மீனு அக்கா என்று கூப்பிடுகிற மாதிரி இருந்தது. இந்த நாரைகள் எத்தனை அழகு பார்த்தியா அக்கா, வெள்ளை வெளியேர்னு. உன் மனசும் வெள்ளை ராஜு. உன் மனசோட அழகு யாருக்கு இருக்கும்? நாரைகளையும் பட்டாம்பூச்சிகளையும் கண்டு தெய்வ தரிசனம் ஆனாற்போல் பரவசப்பட்டு போக வேண்டுமானால் அது மிக பரிசுத்தமான மனசாக இருக்க வேண்டும். அந்த அழகிய மனசை எப்படி எல்லோருமாக கொன்றுவிட்டோம்? இந்த மாதிரி எத்தனை கொலைகள் தினசரி நடக்கிறது. இதைவிட குரூரம் என்ன இருக்க முடியும்? இது மேல் ஜாதி கீழ் ஜாதி சண்டை மாதிரி, இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையே இருக்கும் குரோதம் மாதிரி. வல்லவனிடம் இளைச்சவன் ஆகிற பலி. பலி. இதற்கு விமோச்சனம் உண்டா? இந்த அக்கிரமத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? இந்த வீடு உருப்படாது. மாமாவுக்கு வார்த்தைகளின் சக்தி தெரியுமா? அத்தனை ஆங்காரத்தோடு முனைப்போடு சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு அசுர பலம் ஏற்பட்டு விடும் என்று தெரியுமா? அவளுக்கு அவளுடைய பாட்டியின் நினைவு வந்தது. வாயில் கெட்ட வார்த்தைகளும் சாப வார்த்தைகளும் வரவே கூடாது என்பாள். ஆகாசத்தில் தூர் தேவதைகள் சஞ்சரித்து கொண்டிருக்கும். நாம் கெட்ட வார்த்தைகள் சொல்லும் போது அவை ததாஸ்து என்று சொல்லிவிட்டால் அதே பலித்து போகும் என்பாள். மீனு முன்பு சிரித்திருக்கிறாள். கெட்ட வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு, ஒத்துக்கிற. இந்த தேவத கதையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். இப்பொழுது பாட்டி சொன்ன மாதிரிதான் ஏதோ ஆகி இருக்க வேண்டும். மாமா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் துர்தேவதைகள் ததாஸ்து சொல்லி இருக்க வேண்டும். அந்த பாட்டியின் பிள்ளைதான் இந்த மாமா. அவருடைய வாயில் ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகள்? இவருக்கு அந்த கதையை சொல்லவில்லையா பாட்டி? மீனு அக்கா, நீ இங்கேயே இருந்துவிட. அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. எனக்கு இனிமேல் இந்த ஊரில் வேலை இல்லை என்று சொல்லி கொண்டாள். உனக்காகத்தான் நான் இங்க தங்குன ராஜு. நீ இங்க தனியா படுற அவஸ்தையை பார்க்க சகிக்காம தான் தங்குன. கடைசியில என்னாலையோ உன் முடிவை மாத்த முடியல. இன்னைக்கு காலையில உன்னோட பேசி இருந்தா இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டியோ? கலங்காத, தைரியமா இருன்னு நானே உனக்கு சிக்னல் கொடுத்துட்டேனோ? அவள் மேல் அவனுக்கு எத்தனை பாசமும் ஒட்டுதலும் என்று நினைக்கையில் மறுபடியும் கண்களில் நீர் சுரந்தது. பரீட்சை முடிஞ்சதும் ஊருக்கு போயிடுவியா மீனுக்கா? அந்த கவலையே அவனை அழித்திருக்க வேண்டும். நாம் தனியாக போய் விடுவோம் என்கிற பயம் அலை கழித்திருக்க வேண்டும். நீ இப்படி செய்து விடுவாய் என்று தெரிந்திருந்தால் நான் இங்கேயே தங்க முடிவு எடுத்திருப்பேன் ராஜு. குளத்தில் விழுவதற்கு முன் தடுத்திருப்பேன். கூடத்தில் கூட்டம் நிரம்பி இருந்தது. ஆளுக்கொருத்தர் காரியத்தை தலைமேல் போட்டு கொண்டார்கள். தலையெழுத்து நன்னா இருக்கட்டும் என்ற எகத்தாளத்துடன் ஆசிர்வதித்த கோவில் குருக்கள் மூலையில் தலையை குனிந்தபடி நின்றிருந்தார். வெளியிலேயே வராத ஹரிஹரனின் அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தார்கள். ஹரிஹரன் ஒரு பக்கம் மிதமிஞ்சிய சோகம் முகத்தில் தெரிய, எல்லார் பார்வையிலும் பரிதாபம் தெரிந்தது.
பச்சாதாபம் தெரிந்தது. போலீஸ் வரை போகாமல் மணியக்காரர் வழக்கம் போல காரியத்தை முடித்தார். லலிதா எதுவுமே பேசாமல் மௌனமாக கண்ணீர் வடித்தபடி மூலையில் அமர்ந்திருந்தாள். சபேசனின் செய்கைதான் ஆச்சரியமாக இருந்தது. துக்கம் விசாரிப்பதற்காக யார் வந்து எதிரில் நின்று 2 வார்த்தை பேசும்போதும் மடேர் மடேர் என்று தலையில் அரைந்து கொண்டிருந்தார். இரவுக்குள் எல்லா காரியமும் முடிந்துவிட்டது. வீடெல்லாம் கழுவியாகிவிட்டது. ராஜுவுடைய நினைவுகளை கழுவ பார்க்கிற மாதிரி. அவள் வீட்டில் யாருடனும் பேசவில்லை. மாமா கூடத்தில் ஆணி அறைந்த மாதிரி உட்கார்ந்திருந்தார். மன்னி வீட்டின் எந்த மூலையிலோ சுருண்டு படுத்திருந்தாள். ராஜுவின் சடலத்தை பார்க்க பார்க்க மாமா மாமாவின் மேல் தனக்கு ஏற்பட்ட ஆத்திரமும் கோபமும் மன்னிக்கும் தோன்றியிருக்காதா என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுடைய சாவுக்கு மாமாதான் காரணம் என்று தோன்றியிருக்காதா? இந்த மாதிரி ஒரு வினாடி கூட தோன்றவில்லை என்றால் அவள் மனித பிறவியே இல்லை. இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிக்கு பிறகு கூட தாமரை இலை தண்ணீர் மாதிரி மனசு இருக்க வேண்டுமானால் அவள் சாதாரண மனுஷி இல்லை. மன்னி ஒரு அசாதாரண மனுஷி என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரி எல்லாம் சோகப்பட்டு போக போகிறோம் என்கிற தீர்க்க தரிசனத்தினாலேயே மனசை பண்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஞானிகள் மாதிரி எந்த இடியையும் தாங்கிக் கொள்ளும் ஷாக் அப்சார்வர். வெகு நேரம் தூக்கம் வராமல் மீனோ கடைசியில் தூங்கி போனாள். இன்னும் 3 பரீட்சைகள் இருந்தன. எப்படியோ மனசை இழுத்து பிடித்து படித்தாள். வீட்டில் இருக்கும் நடமாட்டம் எதையும் கவனிக்காமல் அவள் பரீட்சைக்கு போய் வந்தாள். ராஜு போய்விட்ட தகவல் தெரிந்ததும் அம்மா அலறி அடித்து கொண்டு மெட்ராஸில் இருந்து ஓடி வந்திருந்தாள். இந்த வீட்டு சூழல் புரியாத குழப்பத்தில் மன்னியிடம் ஓவென்று அழுது அடிக்கடி புலம்பி தன் துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டாள். அம்மாவுக்கும் மன்னிக்கும் எத்தனை வித்தியாசம்! பரீட்சைகள் முடிந்துவிட்டன. எப்படியோ எல்லா பரீட்சைகளும் நன்றாகவே செய்துவிட்ட திருப்தி அவளுள் ஏற்பட்டது. அத்தனை பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டும் தன்னால் எப்படி பரீட்சைகளை தொடர்ந்து எழுத முடிந்தது என்ற ஆச்சரியம் ஏற்பட்டது. மன்னி சொல்கிற மாதிரி சமயம் வரும்போது மனசு அஞ்ஞானத்தில் இருந்து கழிந்து கொள்ளுமோ? இன்னும் 10 நாட்கள் கிராமத்தில் இருந்துவிட்டு மன்னியையும் மாமாவையும் சமாதானப்படுத்திவிட்டு போக வேண்டும் என்று அம்மா அபிப்பிராயப்பட்டாள். பரீட்சை முடிந்த அன்று மிக மிக அயர்வாக இருந்தது மீனவுக்கு. காலார நடந்துவிட்டு வரலாம் போல் இருந்தது. யாரும் துணைக்கு வேண்டாம் என்கிற எண்ணத்துடன் அவள் கிளம்பினாள். நான் சித்த நடந்துட்டு வர என்றாள் பொதுவாக. துணைக்கு லட்சுமியை கூட்டிண்டு போடி. வேண்டாம்மா. அவள் தெருவில் இறங்கும்போது அம்மா மன்னியிடம் சொல்வது கேட்டது. மீனும் மாறவே இல்லை மன்னி. தன் இஷ்டப்படிதான் நடந்துப்பா. ஒரு கேள்வி கேட்க முடியாது. அவளுடைய கட்சி நியாயம்னு அவளுக்கு தெரியும் பாலா. அவ எதுக்கு மாறணும்? அவளுக்கு லேசாக மேஸ் இழுத்தது. கண்களில் நீர் தழும்பிற்று. இது மன்னியின் காருண்யம். தப்பு செய்கிறவர்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு போகிற காருண்யம். இல்லாவிட்டால் அன்றைக்கு எல்லார் எதிரிலும் மாமாவை சாடின சாடலுக்கு பிறகு யாரும் இப்படி பேச மாட்டார்கள். அவள் மௌனமாக அக்ரஹாரத்தை கடந்தாள். ராஜுவும் கிருஷ்ணனும் இல்லாத துக்கத்தில் அக்ரஹாரம் ஒரு மௌன சோகத்தில் இருந்தது. கணேச படையாச்சியின் குழந்தைகள் கூட மௌனமாக மண்ணில் விளையாடி கொண்டிருந்தன. சங்கரலிங்க ஐயர் வீட்டு திண்ணையில் சரோசியின் பிள்ளைகள் பேசாமல் வெட்ட வெளியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தனர். எத்தனை கஷ்டமான உலகம் இந்த குழந்தைகளுக்கு! இது ஓர் 2 காலம். ருக்மிணியின் வார்த்தைகள். இந்த 2 காலத்து வக்ரங்களில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் இந்த குழந்தைகள்தான். இவர்கள் ஞானிகள் இல்லை. தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்க இவர்களுக்கு தெரியாது. ஷாக் அடித்தால் அதை தாங்காமல் வீட்டை விட்டு ஓடுபவர்கள் இவர்கள். அல்லது குளத்தை நோக்கி சென்று உயிரை முடித்து கொள்பவர்கள். அல்லது கண்களில் 10 வயசிலேயே ஒளியெல்லாம் போய் ஆகாசத்தை வெறித்து பார்ப்பவர்கள். அவள் அக்ரஹாரத்தை கடந்து வயல்வெளிக்கு வந்தாள். பச்சை பசேல் என்ற வயல்வெளியின் நடுவில் இருந்து விருக்கென்று ஒரு நாரை கூட்டம் வெளியேர் என்று மேலே எழும்பிற்று. சட்டென்று ராஜுவின் நினைவு வந்தது. கண்களில் நீர் நிறைந்த துக்கத்தில் மார்பு விம்மிற்று. அவளால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை. கால்கள் துவண்டன. சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த பாறை மேல் அவள் அமர்ந்து கொண்டாள். கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடிற்று. மீனு. அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள்.
ஹரிஹரன் நின்றிருந்தான். மீனு, உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுண்டிருக்கேன் என்றான். மிக ஆப்தமானவனை கண்டாற்போல் உள்ளத்தில் அமுக்கி வைத்திருந்த துக்கமெல்லாம் தாபமெல்லாம் தலைகளை அறுத்து கொண்டு கிளம்பிற்று. அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் விசித்து விசித்து அழுதாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.